சாமந்தி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்ருக்கும். அப்போது ஆதவ், அர்ஜுன், தமிழரசி, மகேந்திரன் அப்படின்னு எல்லோரும் ஒன்றா நடந்துருக்கு. அப்போது இந்த சின்ன பாஸ் யார் அப்படின்னு பார்க்கணுன்னு சாமந்தி ரொம்ப ஆர்வமாக வந்து ஓடி போய் பார்க்குறாங்க. முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டுருக்கிறதுனால அவங்களால வந்துட்டு அர்ஜுனை பார்க்க முடியாது. அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது வந்துட்டு தமிழரசியோட அண்ணி வந்துட்டு சாமந்தி திட்டி அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. அதனால் சாமந்தி போயிட்டு தமிழரசிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ராஜா ராணியை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு பொம்மையை வந்து செய்கிறாங்க. அவங்க அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே ஃபங்க்ஷனில் அர்ஜுன் இருப்பாங்க. எல்லோரும் கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த கிஃப்ட்டை ஏ கிரேட், பி கிரேட் அப்படின்னு பிரித்து வந்து வச்சிட்ருப்பாங்க. அப்போது ஆதவ் வந்துட்டு தமிழரசிக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே தமிழரசிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதை ஏ கிரேட்டில் வைக்கிறாங்க. அர்ஜுன் இதை பார்த்ததுமே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா நாம் அம்மாவுக்கு எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தமிழரசி சாமந்தி என்ன பண்ணுறாங்கன்னா அர்ஜுனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. வர சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன வர சொல்லி கூப்பிட்டா அப்படின்னு அங்கே போயிட்டு சாமந்தி கிட்டே கேட்கும்போது அம்மாக்காக இந்த கிஃப்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க செஞ்ச அந்த பொம்மையை வந்துட்டு அர்ஜுன் கிட்டே வந்து கொடுக்குறாங்க. அம்மாக்காக செஞ்சு அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக சொன்னதுமே சாமந்திக்கு சந்தேகம் வருது. என்னவோ உன்னை வந்து பெத்த அம்மா மாதிரி வந்து நீ இப்படி கூப்பிடுற அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, அப்பத்துலேருந்தே எனக்கு அந்த மாதிரி கூப்பிட்டு பழகிடுச்சுல, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ நல்ல கிஃப்ட்டு மாதிரி தெரியுதே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடு அப்படின்னு வந்துட்டு சாமந்தி வந்து சொல்கிறாங்க. உன் அதிர்ஷ்டம் நல்லா இருந்தால் அவங்க வாங்கிக்குவாங்க அப்படின்னு வந்துட்டு சாமந்தி சொல்கிறாங்க. இதை நான் கொடுக்க வேண்டியதில்லை, நீயே கொடுத்துரு அப்படின்னு வந்துட்டு அர்ஜுன் சொல்ல, நீ ரெடி பண்ண கிஃப்ட்டை நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் போய் கிஃப்ட் கொடுக்கணுன்னா முதல்ல அம்மா என்ன அவங்க பக்கத்தில் வரவாவது பெர்மிஷன் கொடுக்கணும். அப்படி கண்ணு நடக்காது. நீ கொடுத்தா அவங்க கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. அதனால் நீ கொடுக்கணும்னு நினைக்கிறத நீ எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் இதை ரெடி பண்ணதே உனக்காக தான் அப்படின்னு சொல்ல, உடனே அர்ஜுன் எனக்காக அப்படின்னு சொல்ல, ஆமாம், வெளியே போய் பானிபூரி சாப்பிட்டதுக்கப்புறம் உனக்கு வெறுப்பு வர அளவுக்கு பானிபூரியை சாப்பிட வச்சுருக்காங்க. உண்மையில் எவ்வளோ அன்பு இருந்தால் அந்த அளவுக்கு உனக்கு ஒரு தண்டனை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, ஒருத்தர் அன்பாக இருந்தால் கூட இப்படிலாம் தண்டனை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்க, நமக்கு பிடிச்ச ஒருத்தர் நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த அன்பே வந்து கோவமாக மாறிடும். அதை நாம் தான் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ அன்பு உன் மேலே அவங்க வச்சுருக்காங்க. நீ கிஃப்ட் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. அதனால் நீ இப்போ இந்த கிஃப்ட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே 2 முறை கிஃப்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது எல்லாம் நேராக அங்கேருந்து குப்பை தொட்டிக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எடுத்துக்கல அப்படின்னா வந்துட்டு கிஃப்ட் கொடுக்குறத நிறுத்திட முடியுமா என்ன அப்படின்னு சாமந்தி சொல்கிறாங்க. உண்மையிலே நீ அப்போ கொடுத்த கிஃப்ட்டு அம்மாவுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நீ கொடுக்குறது பிடிக்கும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அர்ஜுன் ஏற்கனவே அங்கே ஏ, பி அப்படின்னு 2 கிரேட் இருக்குது. நான் கொடுத்ததுக்கப்புறம் இந்த 2 கிரேடுக்கும் இது தகுதி இல்லைன்னு வச்சுக்கோ, வெளியே தூக்கி போட்டுட்டா நீ கொடுத்த கிஃப்ட்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நீ வருத்தப்படுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாமந்தி கிட்ட அவங்க ஓனர் நம்மளை எப்படினாலும் அதிகாரம் பண்ணுவாங்க, ஆனால் வேலை செய்கிற நாம அவங்க மேலே அன்பாக தான் இருக்கணும். அதனால் அவங்க எடுத்தாலும் சரி எடுத்துக்கலனாலும் சரி நம்மளோட அன்பை நாம் காட்டணும்ல அப்படின்னு சாமந்தி சொல்கிறாங்க. நான் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் உனக்காக இதை நான் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு வந்து அர்ஜுன் சொல்கிறாங்க. அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்ற உன்னோட நம்பிக்கை ஜெயிக்குமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுங்க, வாங்கிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒருவேளை பக்கத்தில் தூக்கி போட்டுட்டா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சாமந்தி சொல்கிறாங்க. ஆனாலும் அர்ஜுனுக்கு வந்துட்டு இந்த கிஃப்ட்டை தூக்கி போட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பயமாகவே இருக்கும். பேசாமல் நம்ம எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த கிஃப்ட்டை எப்படி வாங்கிக்குவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அர்ஜுன் ஒரு பக்கம் பயந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்க, சாமந்தி ஒரு பக்கம் மேடம் அந்த கிஃப்ட்டை எப்படியாவது வாங்கிக்கணும், பாவம் வாங்குவாங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, எப்படியாவது வாங்கிக்கணும் கடவுளே அப்படின்னு சாமந்தி வேண்டிகிட்ருக்காங்க. அப்போது நேராக போயிட்டு அர்ஜுன் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழரசிக்கிட்ட அந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க. உடனே தமிழரசி சொல்கிறாங்க, ஓ நீயும் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கியா, பரவாயில்லையே, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அண்ணன் கொடுத்த கிஃப்ட்டை ஸ்பெஷலாக தனியாக வச்சுருக்காங்க, நான் கொடுத்த கிஃப்ட்டை அண்ணன் கொடுத்த கிஃப்ட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறது நடக்கவே நடக்காது. ஏ கிரேடில் வைக்கலனாலும் பரவாயில்ல, பி கிரேடில் வைக்கலனாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் முன்னாடியும்
தூக்கி போடாமல் இருந்தால் போதும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, எப்படியாவது இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கணும், எல்லாரும் முன்னாடியும் என்னோட மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு பக்கம் அர்ஜுன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது வந்துட்டு தமிழரசி கேட்குறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, நீங்களே பாருங்கம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் அப்படின்னு என்னைக்கு நீ நினச்சிருக்க? நீ எப்போவும் எனக்கு பிடிச்ச மாதிரி எதையும் பண்ணதில்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எப்படி நீ சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீ எப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு அங்கேயே வந்து கேட்குறாங்க. கிஃப்ட்டு என்னென்னு தெரியாமல் எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க? திறந்து பார்த்தா தானே தெரியும் அதோட மதிப்பு என்னென்னு தெரியும் அப்படின்னு மகேந்திரன் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் தமிழரசி வந்து சந்தோஷப்படுவாங்க. அந்த கிஃப்ட்டை வந்து பி கிரேடில் வந்து வைக்க சொல்கிறாங்க. அது அப்படி சொன்னதுமே அர்ஜுனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு கீழே போயிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா காட்டுராஜா அங்கே வராரு. அவர் வந்துட்டு அங்கே வந்து கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் அப்படி சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அதில் வந்து ஆரம் இருக்கும், ராணி போட்டிருந்த அந்த ஆரம் இருக்கும். அதை பார்த்ததுமே தமிழரசிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இது என்ன இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. அப்போது காட்டுராஜா வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த மாதிரி ஆரம் உங்கள் கைக்கு வந்து சேரும், ஆனால் இது உண்மையான ஆரம் கிடையாது, இது டூப்ளிகேட் ஆரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது டூப்ளிகேட்? ஆமாம், அந்த ஆரம் இன்னும் கிடைக்கல, அதனால உங்களுக்கு நான் இதை வந்து கொடுத்துருக்கேன், உங்கள் கைக்கு கண்டிப்பாக சேரும் அப்படின்னு வந்து அதை பார்த்ததுமே தமிழரசிக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது. அப்போ மகேந்திரன் வந்துட்டு காட்டுராஜா கிட்ட கேட்குறாங்க, ராஜா இல்லாமல் ராணி இல்லாமல் அங்கே எப்படி இருக்குது, அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்க இல்லாத குறைய போக்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முழு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இருந்தாலும் அவங்க இருக்கிற மாதிரி ஆயிடுமா அப்படின்னு கேட்க, அப்படி இல்லை தான், ஆனாலும் நான் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிப்பட்டவங்க திடீர்னு இறந்துட்டா எனக்கு தெரியும் அங்கே எந்த அளவுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது காட்டுராஜா வந்து பேசுகிறத பார்த்ததுமே மகேந்திரனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவன் பேச்சில் வந்துட்டு எந்த ஒரு வருத்தமும் இருக்கிற மாதிரியே தெரியலையே, இவன் பேசுகிற மாதிரி இவன் மனசில் இவன் நினைக்கிறானான்னு கூட தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க. காட்டுராஜா அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஆரத்தை பற்றி யோசித்து பார்க்குறாங்க. அப்போ தான் அர்ஜுன் கொடுத்த அந்த கிஃப்ட்டு ஞாபகத்துக்கு வருது. அந்த கிஃப்ட்டை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து அதை பார்க்கும்போது அந்த ஆரத்தை வந்து பார்த்ததுமே என்ன இது, இந்த ஆரத்தை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும், எப்படி இவனை வந்து இந்த மாதிரி யோசித்து வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போய் அர்ஜுன் கொடுத்த சாமந்தி செஞ்ச அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஏ கிரேடில் வைக்க சொல்கிறாங்க. இதை பார்த்ததுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது அர்ஜுனுக்கு. நாம் பி கிரேடில் வைக்கலனா கூட பரவாயில்ல, தூக்கி போடாமல் இருந்தால் போதும்னு நினச்சோம், ஆனால் அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியலையே, பி கிரேட்லேருந்து ஏ கிரேடில் வச்சுட்டாங்களே, அப்படின்னா அம்மாவுக்கு அது பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நாம் கொடுத்த கிஃப்ட்டு எப்படியும் ஏ கிரேடுக்கு போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அர்ஜுன் இந்த விஷயத்தை சாமந்திக்கிட்ட சொல்கிறதுக்காக ஓடி போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமந்திக்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாமந்தியை கட்டி பிடிக்கும் போது சாமந்திக்கு கோவம் வந்துடுது. அப்போது அர்ஜுனை வந்து பலர்னு வந்து அறையிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.